ஹலோ எவ்ரிவன். உங்கள் மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்ளை மெயில் எப்படி அனுப்புறது, அது எப்படி செட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிஸ்கவர் த டெப்ஸ் யூடியூப் சேனல். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிறது புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். இதில் நிறைய ஆஃபர்ஸ் புதுசாக கொடுத்துட்ருக்காங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இமெயில் வந்தால் நல்லாயிருக்கும்ல. இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே, அந்த ஆட்டோமேட்டிக் ரிப்ளையை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிமெயிலில் இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சி ஆல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே நிறைய டேப்ஸ் வரும். அதில் ஜென்ரலுங்கிற டேப்குள்ளே இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், வெக்கேஷன் ரெஸ்பாண்டர்னு இருக்கு இல்லைங்களா. வெக்கேஷன் ரெஸ்பாண்டர்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம அந்த ஆட்டோமேட்டிக் இமெயில் செட் பண்ணுறதுக்கு இருக்கிறதான ஒரு ப்ரொவிஷன். ஜிமெயிலில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்கிறதான ஒரு ப்ரொவிஷன். ஓகே, இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 2 விதத்தில் பயன்படுத்தலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு நீங்கள் ஏதோ ஒரு லாங் லீவ் எடுக்கிறீங்க, ஒரு 1 வீக் நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த டைம்லேருந்து நீங்கள் எந்த டைம் வரைக்கும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு அக்சசபிளாக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜை நீங்கள் ஆட்டோ ரெஸ்பான்ஸாக கொடுத்துடலாம். இது ஒன் வே ஆஃப் யூஸிங் இட். அனதர் வே ஆஃப் யூஸிங் இட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக யாராவது ஒருத்தர் மெயில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ், இம்மிடியேட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் போணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஓகே, நம்மளுக்கு உடனடியாக ரெஸ்பான்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் ரிப்ளையை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வெக்கேஷன் ரெஸ்பாண்டர் இங்கே ஆஃபில் இருக்கும் டிஃபால்ட்டாக. அதை நீங்கள் வெக்கேஷன் ரெஸ்பாண்டர் ஆனுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது எண்ணெயிலிருந்து உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் போக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு சினாரியோ சொன்னேன் இல்லைங்களா. நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு 1 வீக் ஆர் 10 days நீங்கள் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டேயில் டிசம்பர் 1ன்னு செட் பண்ணிக்கணும், லாஸ்ட் டேயில் டிசம்பர் 10ன்னு செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிக்கிட்டு சப்ஜெக்டில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புனீங்க, அதாவது வெக்கேஷனுக்காக லீவ் போட்டிருக்கீங்களா, இல்லை ஏதாவது மேரேஜ்க்காக லீவ் போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி என்ன ரீசனோ அதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மெசேஜ் கண்டென்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எப்போ ஆஃபீஸ்லேருந்து அவைலபிளாக இல்லை, எது வரைக்கும் இல்லை, என்றைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆவீங்க, இன்கேஸ் எமர்ஜென்சியாக உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காண்டாக்ட் பண்ணோம்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து நீங்கள் பாடி ஆஃப் த மெசேஜை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் எதுக்காக இருக்குன்னா, ஒன்லி சென்ட் எ ரெஸ்பான்ஸ் டு பீப்புள் இன் மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னா எந்தெந்த மெயில் ஐடியில் நீங்கள் உங்கள் ஜிமெயிலில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்பான்ஸ் போகும். அது எப்போன்னா இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வர எல்லா மெயிலுக்குமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெஸ்பான்ஸ் போகும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்க. செட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் மறக்காமல் கொடுத்துடணும், அப்போ தான் சேவ் ஆகும். இது ஒன் வே. அனதர் வே, அதாவது உங்களுக்கு எப்போ யார் மெயில் பண்ணாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்ளை மெசேஜ் போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே வெக்கேஷன் ரெஸ்பாண்டருக்கு போயிட்டு இதில் சில செட்டிங்ஸ் மட்டும் மாற்ற போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் டேவை மட்டும் எடுத்துடணும். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த லாஸ்ட் டேல நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ, என்ன டேட் கொடுத்துருக்கீங்களோ அன்னைக்கு இந்த ஆட்டோ ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆயிடும். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், ஸ்டார்டிங் இன்னைக்கு டேட்டை கொடுத்துக்கலாம். இன்னையிலிருந்து இந்த லாஸ்ட் டேல நீங்கள் எதுவும் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் போதும். இன்னையிலிருந்து இதுக்கப்புறம் யார் உங்களுக்கு மெயில் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆட்டோ ரெஸ்பான்ஸ் மெயில் ரிப்ளையாக ஆட்டோமேட்டிக்காக போகும். ஓகேங்களா. இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி நான் வெக்கேஷனுக்கு போகிறேன், அதனால் இத்தனை நாள் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற கண்டென்ட் இதில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எப்போவுமே உங்களுக்கு ஒரு இமெயில் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆட்டோ ரெஸ்பான்ஸ் அனுப்புறது, அதுக்கான கண்டென்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்போவுமே ஆட்டோமேட்டிக் ரிப்ளை மெயில் போகிறதுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது கொடுத்துட்டு
நம்ம சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா போதும். இங்க பாருங்க கேஷன் செட்டிங்ஸ் எனேபிள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெயிலுக்கு ஒரு மெயில் அனுப்பி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நம்ம டெஸ்டிங்க்கு ஒரு இமெயில் அனுப்பி நம்மளுக்கு ஆட்டோ ரிப்ளை வருது அப்படின்னு செக் பண்ணிடுவோம். இங்க பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. நம்ம என்ன பாடி ஆஃப் மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் கொடுத்தோம், அது அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை மெயிலை கொடுத்துடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, யாருக்கு மெயிலில் அதிகமாக ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.